தெரியாமல் வச்சுக்கலான்னு பார்த்தேன் மேம். ஏன்னா நான் அது இங்கே கிளாஸ் வந்தது தெரியாது எங்கள் வீட்டுக்காருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை நான் எங்கள் வீட்டுக்கார திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல சொல்லிவிட்டு கொண்டு போய் எங்கள் கொடுத்துருவேன். எனக்கு கண்டிப்பாக திட்ட மாட்டார். ஏன்னா நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அவருக்கு என்ன பையனா ஒரு தடவை சாரீ கிளாஸ் போயிருந்தேன். அதுக்கு நான் அங்கே செலவு பண்ணதெல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு 28,000 வந்துச்சு சாரீ ட்ராப்பிங் கிளாஸுக்கு. 2018 படித்தேன். ஏன்னா சாரீ ட்ராப்பிங் கிளாஸுக்கு மட்டும் 6,000. நான் வந்து ஸ்டே பண்ண இடம் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல். அம்மாவையும் கூட்டிகிட்டு கூட போயிருக்கேன். எனக்கு குழந்தை வந்து 6 மாதம் குழந்தை, கை குழந்தை. அதனால் ஃபேமிலியே கூட்டிகிட்டு போகிற சுச்சுவேஷன் வந்துச்சு அந்த கிளாஸ்க்கு போய் படிக்கணுன்ட்டு. அதனால் எங்கள் வீட்டுக்காரமே எந்த கிளாஸும் நீ போகக்கூடாது, சாரீ கட்டவும் கற்றுக்கல, ஆள் வச்சுல பண்ணிகிட்டு இருக்கனால நீ எந்த கிளாஸும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது அதனால தான் நான் தெரியாமல் வந்தேன். இப்போ அவர் ஒன்றும் என்ன சொல்ல மாட்டார்ல, ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியுமே. அதனால் என்னை எதுவும் சொல்ல மாட்டார். அமௌண்ட்டும் கம்மி தான். அதனால் என் வீட்டுக்காரர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். ஏன்னா நான் இந்த அமௌண்ட் வந்து நான் ஒரு பிரைடு போனாவே நான் கண்டிப்பாக 10,000 15,000 நான் சார்ஜ் பண்ணிடுவேன். ஹச்டி மேக்கப், கிளாஸி மேக்கப்பு, கிளாம் மேக்கப். எனக்கு ஒன்றுமே உண்மையாலுமே மேக்கப்னா ஹச்டி மேக்கப், ஸ்கின் ஃபினிஷு இப்படி தான் தெரியுமே தவிர அதோட அர்த்தங்கள்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் இங்கே வந்து தான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். வாட்டர் ப்ரூஃப்னா என்ன, கிளாஸி மேக்கப்னா என்ன, ஹச்டி மேக்கப்னா என்ன. நார்மலாக கிளைண்ட்டு பேசும்போது ஹச்டி மேக்கப் மேம் இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஒருத்தரோட ஸ்கின் டைப்ஸுக்கு எனக்கு தெரியும். அது இல்லாமல் அதோட வெரைட்டிஸ் எனக்கு தெரியும். கிளாஸி ஸ்கின் மேக்கப்னா என்னன்னு எனக்கு தெரியும். ஹச்டி மேக்கப்னா என்னன்னு தெரியும். வாட்டர் ப்ரூஃப்னா எனக்கு என்னன்னு தெரியும். அதனால் அவங்கள்ட்ட நான் டெஃபினேஷன் கண்டிப்பாக கொடுத்து அதுக்கேற்றப்ப அவங்க ஸ்கின் டைப் ஏற்றப்ப நான் மேக்கப் பண்ணி கொடுப்பேன். நான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இங்கேருந்து நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சாரீ டாப்பிங்குமே சுத்தமாக வராது. நான் இங்கே தான் உட்காந்து பார்த்தேன். பிரியா மேம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து கடை அது புரிகிற மாதிரி இந்த பாயிண்ட், இந்த வெஸ்ட் பாயிண்ட்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் எங்கேயுமே சொல்லி நான் இன்ன வரைக்கும் சாரீ கிளாஸ் இப்போ சொல்கிறேன். நான் 3 டைம்ஸ் அந்த சாரீக்கு மட்டும் நான் 35,000 ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். 35,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் அவங்க சொன்னாங்க ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ்லாம் கிடையாதுன்னு சொல்ல, நீங்கள் வேணால் பண்ணிக்கோங்கன்னு தான் சொன்னாங்க. பட் ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, சரி ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸில் இதை போய் நம்ம என்னத்தை கற்றுக்க போகிறோம்னா சத்தியமாக காலை வரைக்கும் நினச்சேன். இவங்க சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு அழுக மட்டும் தான் வந்துச்சு. ஏன்னா இந்த மேம் வந்து அவ்வளோ இதாக நீட்டாக சொல்லி நான் 30,000 40,000 ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு இது சொல்லித்தரலையா, அதனால் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. இவங்க இவ்வளோ இதாக சுருக்கமாக சொல்லி கொடுத்துட்டாங்களே, நம்மளுக்கு இது பார்த்தே லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னும் இவங்கள்ட்ட ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இன்னும் நான் வந்திருப்பேன் முன்னாடியோ அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேம். நான் இவ்வளோ பேசுவேன்னு நினைக்கவே இல்லை மேம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். 2 பேத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ. ரொம்ப ஷார்ட்டா தேங்க்யூ ஸோ மச் மேம். சிம்பிளா இருக்கும். ஓகே, எப்பயுமே இப்படி தொட மாட்டோம் டீச்சிங்.